அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிவி அண்ட் வெனிலா புட்டிங். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் தண்ணியில் 5 கிராம் கடல்பாசி போட்டிருக்கேன். இது கூடவே கிவி ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஜூஸில் நிறைய தண்ணி ஊற்றாமல் திக்கான ஜூஸாக எடுத்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜூஸை கடல்பாசியோட சேர்த்து கடல்பாசி நல்லா கரையிற வரையும் நல்லா கொதிக்க வச்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. கிவியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேயர் பண்ணுறது முழுக்க ஆப்ஷனல் தான். குட்டீஸ்க்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இல்லைனா நீங்கள் வெறும் லேயராக மட்டும் நீங்கள் கடல் பாசியை போட்டு நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி பவுல்லையும் செட் பண்ணியிருக்கேன், பெரிய பவுல்லையும் செட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லேயர் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, செட் ஆகட்டும். சேம் மெத்தடில் பால் ஊற்றிட்டு நீங்கள் வெனிலா ஃப்ளேவர் போட்டு கடல் பாசியும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மில்க் மேட் நான் அதிகமாக சேர்க்குறேன். நீங்கள் பாலுக்கு பதில் பால் பவுடர் வச்சு கூட இந்த வெனிலா கடல் பாசி செய்யலாம். செஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கிவி லேயர் மேலே இந்த மில்க் லேயரை ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு யாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரீலுக்கு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.